வாசிப்போம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 7வது வார்த்தையை. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மேல இருக்கிற வசனமெல்லாம் நீங்க அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது தான் 7வது வசனத்துல எழுதப்பட்டு இருக்கிறது ஆகையால். அந்த நீங்க ஃபுல்லா வாசிச்சுட்டே வாங்க. அப்ப நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் அதோடைய அர்த்தம் என்னன்னு. ஆகையால் நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்கணும், யாருக்கு கீழ்ப்படியணும், இந்த 2 லைன்ல கொடுத்தப்பட்ட வார்த்தை தான் இது. தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. ஆனா தேவனுக்கு தான் நம்ம பிசாசான நம்மளை கீழ்ப்படியவே விட மாட்டானே. பிசாசானுடைய வேலை என்ன? நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. எழுந்து ஜெபின்னு சொல்லுவார் ஆண்டவர். ஆனா பிசாசான நல்ல தூக்கத்தை கொடுப்பான். ஆண்டவர் சொல்லுவோம், அதிகால வேலையில தேவனை தேடு, என்னை தேடு, என் கிருபையை கேளு, உனக்கு என்ன வேணுமோ வாயை திறந்து கேளுன்னு ஆண்டருடைய வசனம் சொல்லும். ஆண்டருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படும். ஆனா பிசாசானவன் சொல்லுவான், நீ கேட்காத, நீ கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லுவான். அவன் நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவான். இப்படி அப்படியே போய்கொண்டே இருக்கும் நமக்குள்ள வாக்குவாதங்கள். ஆனா நம்ம அந்த இடத்துல பிசாசான அப்பால போ சாத்தானே என்று சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு நாம் தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். ஹல்லேலூயா. இங்க தான் மாம்சத்தின் போராட்டம். உங்களுக்கு மாம்சத்தோட போராட்டம், ஆவியோட போராட்டம் வரும்னு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு தான் அந்த இடத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்க வேத வசனத்தை கட்சியை நீங்க கட்டி கொள்ளுங்க, தலை சீரை அணிந்து கொள்ளுங்க, விசுவாசம் என்ன கேடகத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எழும்பி நிற்போம். அப்போ சாத்தானே, தேவன் எனக்கு சொல்லியிருக்கார், அதிகால வேலை என்னை தேடுன்னு சொல்லியிருக்கார், நான் தேடுவேன். ஏன்னா பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்தில் இருந்து தான் அவர் எடுத்து பேசினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல தான் இன்னைக்கு நம்மை பார்த்தும் பிசாசானவன் நம்ம இடத்துல பேசுவான், நீ எழாத, நீ ஜெபிக்காத, நீ தேவனை தேடாத அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்வா கொண்டு வந்து, நீ தேடுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு, இத்தனை வருஷம் நீ தேடின உனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு, நீ ஆண்டவரோட கூட தானே இருந்த, இப்ப மட்டும் நீ என்ன பெருசா பாவமா செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசுவான். ஏன்னா ஆதாம் ஏவாளோட பேசினவன் நம்ம இடத்துல பேசுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, ஆண்டவரோட கூட பேசினவன் நம்மளை பேசி நம்மளை மட்டம் தட்டி வைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. என் பிரியமான தேவச்சனமே, அவன் ரொம்ப தந்திரசாலி. அவனை நாம் அனுதினமும் அவனுடைய சமூகத்துல போய் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதுதான் அவன் தலை மேல நம்ம ஏறி மிதிக்கிறதுக்கு சமம். என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவு அளவுக்கு நம்ம அவனுடைய வார்த்தையை அறிக்கைப்படும்போது அவனால இருக்க முடியாது. 2 காதை பொத்தி கொண்டு ஓடி போய் விடுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, விசுவாசமா அறிக்கை பண்ணணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினோம். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணும்போது தான் பிசாசானவன் ஓடுவான். ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்கிறது. வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. நீங்க எழுந்து அதிகால வேளையில தேவனை தேடி பாருங்கள், அவரோடு கூட ஒப்புரவாகுங்கள், அவரை நம்பி வாழுங்கள். கர்த்தர் சொல்கிறார், தன்னை நம்புகிற மனுஷன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு சோர்வை கொடுப்பான், அசதியை கொடுப்பான், பலவீனத்தை கொடுப்பான். ஆனால் அவன் அப்படி செய்து அவன் ரொம்ப தந்திரசாலியா ஒவ்வொருவரும் பிடித்து ஜெபிக்க கூடாதபடிக்கு, துதிக்க கூடாதபடிக்கு அவன் தன் வலைக்குள்ள வைத்திருக்கிறான். என் பிரியமான தேவச்சனமே, உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருந்திருந்தா, என்ன ஆவி? கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்திருந்தா நீங்கள் வகையறுக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும் யாருடைய சத்தம் இது என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ பிசாசானவன் நம்ம தொட்டுடுவான், பிசாசானவன் நம்மளை பிடிச்சிக்குவான். இல்ல மகளே, இல்ல மகனே, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அவைகள் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். நீங்க அவைகளை மேற்கொள்ளணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். அதற்காகத்தான் நான் வெளிப்பட்டதை நீங்க என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பிசாசை பார்த்து கட்டளையிட முடியும், பிசாசை பார்த்து பேச முடியும், நீ வாயை மூடுன்னு சொல்ல உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்ரு உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான். பாத்தீங்களா? அந்த சத்ருடைய சகல வல்லமையும்
சாத்தானுடைய சகல வல்லமையை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம்? தேவ வல்லமை நம்ம இடத்துல வேணும். ஏன்னா தேவன் நமக்காக சிலுவையில் சுமந்த அந்த ரத்தத்தை நம்ம அப்படியே தியானிக்கும் பொழுது, அந்த ரத்தம் எனக்காக பேசுகிறது, அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் எனக்காக அந்த ரத்தத்தை அப்படியே யோசிக்கிற அந்த ரத்தத்துக்குள்ள வரணும். ஆண்டுடைய ரத்தம் எனக்குள்ள இருக்குது, ஆண்டுடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, ஆண்டுடைய ரத்தம் என்னோட அந்த ரத்தம் தான் என்னை மீட்டுச்சு, அந்த ரத்தம் தான் எனக்கு விடுதலை கொடுத்துச்சுன்னு சொல்லி அந்த வசனங்களை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பிசாசுக்கு எப்படி நீங்க எதிர்த்து நிற்கணும் என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவார். ஹல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அழகா சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வார்த்தையை நீங்க உட்கொண்டு, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்க அப்படியாய் வாழும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது உங்களுக்கு மெய்யாகவே பிசாசை எதிர்த்து நிற்க வல்லமை